श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 626வது நாமாவளி. புதஜன அவனாய நமக. அறிஞர்களை ரட்சிப்பவருக்கு நமஸ்காரம். பட்டதாரிகளையும் வக்கீல்களையும் டாக்டர்களையும் மேஜிஸ்ட்ரேட்களையும் ஜட்ஜ்களையும் அரசியல்வாதிகளையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் தம்பால் ஈர்த்து அருள் காட்டிய பாபா மழைக்காக கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காத ஜனங்களுக்கும் அருள் பாலித்தார். பொதுவாக அறிஞர்களுக்கு சித்தர்களிடமும் ஞானிகளிடமும் நம்பிக்கையும் விசுவாசமும் சுலபமாக மலராது. மலர்ந்த அறிஞர்கள் பயனுற்றனர். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சுவாமி விவேகானந்தர். பூர்வ ஜென்ம பந்தங்களின் காரணத்தால் நாராயண கோவிந்த சந்தோர்கரை விடாப்பிடியாக தம்பால் இழுத்து கொண்டார் பாபா. பேரறிஞரான GS கஃபர்டேவை பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அடக்குமுறை கெடுபிடிகள் பாபாவிடம் தள்ளின. காரணம் எதுவாக இருப்பினும் அவர் பாபாவின் அருளால் பல இன்னல்களில் மாட்டாமல் தப்பித்து கொண்டார் என்பது சரித்திரம். அறிஞர்களை ரட்சித்தல் எனும் விஷயம் வரும்போது GS கஃபர்டேவின் உருவம்தான் மனத்திரையில் முதலாவதாக தோன்றுகிறது. காசிநாத் கோவிந்த் உபாசனி சாஸ்திரியும் ஒரு பேரறிஞர். வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆயுர்வேதம், சமஸ்கிருத கவி புனையும் திறமை, வைதிகச் சடங்குகளை நடத்தி வைத்தலாகிய பல கலைகளில் விற்பன்னர். அவரையும் பாபா தடுத்தாட்கொண்டு அருள் பாலித்தார். ஆயினும் அவரால் பாபாவிடமிருந்து முழு பயனையும் அடைய முடியவில்லை. காரணம் அறிய விரும்புபவர்கள் 510வது நாமத்தின் விளக்கத்தை மறுபடியும் கேளுங்கள். பூத உடலை நீத்த பிறகு நிகழ்ந்ததாயினும் இந்த நாமத்தின் வீச்சு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியையும் உள்ளடக்கும். 627வது நாமம். பிருஹத் பந்த விமோக்திரே நமக. உலக பந்தங்களிலிருந்து பக்தர்களை விடுவிப்பவருக்கு நமஸ்காரம். 628வது நாமம். பிருஹத் பாரவக ஷமாய நமக. உலகத்தின் பக்தர்களின் சுமைகளை தூக்கும் திறமை படைத்தவருக்கு நமஸ்காரம். நாம் அளிக்கும் அல்ப தச்சனையை ஏற்றுக்கொண்டு நம் கர்ம சுமைகள் அனைத்தையும் தூக்கி நம்மை கரையேற்றும் கருணை கடலன்றோ பாபா. அதனை பிரதிபலிப்பதற்காகவே பாரவக எனும் சொல்லை ரத்தினம் போல் பதித்திருக்கிறார் சுவாமிஜி. சொல்லின் செல்வர் அல்லரோ. 629வது நாமம். பிரம்ம குல சமுத்பூதாய நமக. பிராமண குலத்தில் உதித்தவருக்கு நமஸ்காரம். பாபாவின் பிறப்பு, இளமை பருவம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் யாருக்கும் தெரியாது. இதற்கு முக்கிய காரணம், இவை பற்றிய கேள்விகளை பாபா எப்பொழுதும் தட்டி கழித்து விட்டார். நேராக பதில் சொன்னதே கிடையாது. என் தந்தை புருஷன், தாய் மாயா அல்லது இயற்கை என்று வேதாந்தபரமான பதில்களையே அளித்தார். கடைசி காலத்தில் பக்த ரத்னமாகிய மகள்சாபதியிடம் சில விஷயங்களை தெரிவித்தார். அதன்படி பாபாவின் பெற்றோர் பிராமணர்கள். இந்த நாமத்தை வேறு கோணத்திலும் அணுகலாம். பிரம்ம நாட்டம் தேடல் உள்ளவரே பிராமணர். அகம் பிரம்மாஸ்மி, அல்ஹக் ஆகிய வேதாந்த தத்துவங்களை உணர்ந்தவர்கள் அனைவரும் பிறப்பால் எந்த ஜாதியாக இருப்பினும் ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள். அந்த குலத்தில் தோன்றியவர் பாபா எனவும் பொருள் கொள்ளலாம். 630வது நாமம். பிரம்மச்சாரி விரத ஸ்திதிதாய நமக. பிரம்மச்சரிய விரதத்தில் நிலை பெற்றவருக்கு நமஸ்காரம். ஒருவன் 12 வருஷங்கள் வழுவாத பிரம்மச்சரிய விரதம் அனுசரித்தால் அவனிடம் மேதாநாடி தோன்றுகிறது. அதாவது எதையும் அறிந்து கொள்ளும் சக்தி மலர்கிறது. வெகு சூட்சுமமான விஷயங்களையும் அவன் சுலபமாக அறிந்து கொள்வான். அவ்வித அறிவால் ஒருவன் ஈஸ்வர தரிசனத்தையும் அடையக்கூடும். அவ்விதம் பரிசுத்தம் அடைந்த தெளிந்த அறிவுள்ளவர்களாலேயே கடவுளை அடைய முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். உள்ளம் அமைதி பெற்று அச்சத்தை அகற்றி பிரம்மச்சரிய விரதம் காத்து மனதை அடக்கி
சித்தத்தை என்பால் இசைத்து என்னை குறியாக கொண்டு யோகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யத்தில் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் பொழிப்புரை. 631வது நாமம். பிரம்மானந்த அமிர்தே மக்னாய நமக. பிரம்மானந்தம் எனும் அமிர்தத்தில் மூழ்கியவருக்கு நமஸ்காரம். 632வது நாமம். பிரம்மானந்தாய நமக. பிரம்மானந்தமே ஆனவருக்கு நமஸ்காரம். 633வது நாமம். பிரம்மானந்த லசத் திருஷ்டியே நமக. பிரம்மானந்தம் ஒளிரும் பார்வையை உடையவருக்கு நமஸ்காரம். 634வது நாமம். பிரம்மவாதினே நமக. வேதாந்த வியாக்கியானம் கற்பித்தவருக்கு நமஸ்காரம். இந்நாமம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. 635வது நாமம். பிருஹத் ஸ்ரவசே நமக. உலக புகழ் பெற்றவருக்கு நமஸ்காரம். பாரெங்கும் போற்றப்படுபவருக்கு நமஸ்காரம். உலகளவு புகழ் படைத்தவருக்கு நமஸ்காரம் என்றும் பொருள் கூறலாம். ஆயினும் இன்றைய நிலையை மனதில் கொண்டு உலக புகழ் பெற்றவர் என்று பொருள் கொள்ளல் சிறப்பு. 636வது நாமம். பிராஹ்மண ஸ்திரீ விஸ்ருஷ்ட உல்காதர்ஷித ஸ்வாகிருத்தையே நமக. நாய் உருவத்தில் சென்றபோது பிராமண பெண்மணியால் திட்டப்பட்டு கொல்லிக்கட்டை வீச்சால் விரட்டப்பட்டவருக்கு நமஸ்காரம். ஜி.எஸ். கஃபர்டே எனும் பெயர் கொண்ட பக்தர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அராஜகத்திற்கு பயந்து ஷீரடியில் பாபாவின் நிழலில் சில காலம் வாழ்ந்தார். கஃபர்டேவின் மனைவியிடம் பாபா ஒரு நாள், நாளைக்கு உமது வீட்டிற்கு பிச்சைக்கு வருவேன் என்று சொன்னார். மறுநாள் குடும்பத்துடன் ஒரு சத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் பாபா பிச்சைக்கு வரப்போகிறார் எனும் சந்தோஷத்தில் கஃபர்டேவின் மனைவி லக்ஷ்மி பாயி சிறந்த விருந்து தயார் செய்து கொண்டிருந்தார். சமையல் வாசனையை மோப்பம் பிடித்த நாய் ஒன்று வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு நகர மாட்டேன் என்று அடம் பிடித்தது. பாபாவிற்கு தயார் செய்யும் விருந்தை நாய் தீண்டிவிடப் போகிறதே என்கிற பயத்தில் லக்ஷ்மி பாயி அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த கொல்லிக்கட்டை ஒன்றை எடுத்து நாயின் மேல் வீசி அதை ஏசி விரட்டினார். பாபா அன்று பிச்சைக்கு வரவில்லை. லக்ஷ்மி பாயி மறுநாள் தரிசனத்திற்கு சென்றபோது தம்முடைய உடம்பில் இருந்த தீப்புண்ணை காட்டி, நீர்தான் இதற்கு காரணம் என்று கூறினார் பாபா. திருமதி காஃபர்டேவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாயாக தோன்றி கொல்லிக்கட்டையால் அடி வாங்கியது தாமே என்று விளக்கினார் பாபா. கஃபர்டே உலகியற் பலன்களுக்காகவே பாபாவிடம் ஒட்டிக்கொண்டார். மனைவி லக்ஷ்மி பாயோ ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே தூய பக்தி கொண்டார். பாபாவிடமிருந்து மந்திர உபதேசம் பெறும் பாக்கியம் பெற்றவர் லக்ஷ்மி பாயி. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் உறைபவர் தாமே என்பதை லக்ஷ்மி பாயியின் மனதில் ஆழமாக பதிய வைக்கவே இந்த லீலையை புரிந்தாரோ பாபா. லீலா வினோத சாயி, லீலா நாடக சாயி, லீலா அனுக்கிரக சாயி. 637வது நாமம். பிராஹ்மணானாம் மசூதிஸ்தாய நமக. பிராமணர்களின் மசூதியில் வாழ்ந்தவருக்கு நமஸ்காரம். இது ஒரு பிராமணன், ஒரு வெண்மையான பிராமணன், ஒரு தூய பிராமணன். இப்பிராமணன் லட்சக்கணக்கான மக்களை வெண்மையான பாதையில் கடைசி வரை நடத்தி இலக்கிற்கு அழைத்துச் செல்வான். இது ஒரு பிராமணர்களின் மசூதி. ஸ்ரீ சாய் பாபாஸ் சார்ட்டர்ஸ் அண்ட் சேயிங்ஸ், பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் நூலில். 638வது நாமம். பிரம்மண்யாய நமக. பிராமணர்களை நேசித்தவருக்கு நமஸ்காரம். இந்நாமமும் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமாவளியில் உண்டு. பிரம்ம நாட்டம் உடையவர்களை நேசித்தவர் என்று பொருள் கொள்ளுவதே சிறப்பு. பிரம்ம நாட்டம் உடையவரே பிராமணர். பிறப்பு மட்டும் அத்தகுதியை தராது. 639வது நாமம். பிரம்ம வித்தமாய நமக. பிரம்மத்தை முழு முதற் பொருளை அறிந்தவருக்கு நமஸ்காரம். இந்நாமமும் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமாவளியில் உண்டு. 640வது நாமம். பக்த தாஸ்கனு பிராணமான விருத்தியாயி ரசகாய நமக. பக்தன் தாஸ்கனுவின் உயிர், மானம், வாழ்வாதாரம் ஆகியவற்றை
ரட்சித்தவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।